மீனிங் அண்ட் டெஃபினிஷன் ஆஃப் வேல்யூஸ். வேல்யூஸ்னால் என்ன அப்படின்றது தான் இந்த டாப்பிக்கில் நம்ம பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு இதோட வேர்பல் மீனிங் பார்த்துடலாம். வேல்யூ எதை குறிக்கும்னா, ஒரு தனி மனிதன்கிட்ட இருக்கிற குவாலிட்டி அல்லது ஒரு பொருளில் இருக்கிற குவாலிட்டி அந்த தனி மனிதனையோ அந்த பொருளையோ எந்த அளவுக்கு இம்பார்ட்டண்ட் ஆக்குது, ரெஸ்பெக்டபிள் ஆக்குது, யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்றத குறிக்கிறது தான் இந்த வேல்யூ. இந்த குவாலிட்டி வந்து இன்டர்னலாக இருக்கலாம், எக்ஸ்டர்னலாக இருக்கலாம், அல்லது ரெண்டுமாவும் இருக்கலாம். புரிகிற மாதிரி சொல்லணுன்னா, இப்போ ஒருத்தர் நேர்மையாக இருக்கார் அப்படின்னா அது அவருக்கு உள்ளுக்குள்ளே இருக்கிற விஷயம், அது இன்டர்னல் குவாலிட்டி. இதை தான் வந்து வேல்யூ அப்படின்னு சொல்கிறோம், இன்டர்னல் வேல்யூ. அதே ஒரு எலக்ட்ரீஷியன் இருக்கார் அப்படின்னா நம்ம பார்த்துருப்போம், எல்லா எலக்ட்ரீஷியன்ஸுமே வந்து பாக்கெட்டில் எப்போவுமே ஒரு டெஸ்டர் வச்சுருப்பாங்க, அது கரண்ட் இருக்கா இல்லையான்னு செக் பண்ணுறதுக்காக. ஒரு எலக்ட்ரீஷியனை பொறுத்த வரைக்கும் இந்த டெஸ்டர்ன்றது ஒரு வேல்யூபிள் டூல். அது இல்லாமல் அவங்க வந்து இயங்கவே முடியாது. அப்போது இது வந்து வெளியே கண்ணுக்கு தெரிகிற மாதிரி இருக்கிற ஒரு விஷயம், அதை வந்து எக்ஸ்டர்னல் வேல்யூ அப்படின்னு சொல்லலாம். அடுத்து இதோட ஜென்ரல் மீனிங் பார்க்கலாம். வேல்யூஸ் ஆர் திங்ஸ், பொருட்கள், தட் ஆர் ப்ரீஷியஸ், விலை மதிக்க முடியாதது, டியர், ரொம்ப பிடித்தமானது, worth while, ரொம்ப ஒர்த்தானது, அண்ட் எஸ்டிமபிள், ரொம்ப பெருமை மிக்க விஷயமாக உள்ளது. ஒர்த்தி ஆஃப் பொசஷன், இதை நம்ம வச்சிருக்கிறது வந்து ரொம்ப ஒர்த்தியான விஷயம் அப்படின்றது. இப்போ இதுக்கு எக்ஸாம்பிள் பார்க்கணுன்னா, இப்போ கோல்டாக இருக்கலாம். கோல்டு வந்து ரொம்ப விலை மதிக்க முடியாது, நம்ம வச்சுருக்கலாம். இல்லை நமக்கு யாராவது ஒரு கிஃப்ட் கொடுத்துருக்கலாம், அது நமக்கு வந்து ரொம்ப வேல்யூபிளாக நம்ம அதை வச்சுருக்கலாம், டியர். எஸ்டிமபிள்னால் இப்போது நிறைய பேர் காயின்ஸ் கலெக்ட் பண்ணுவாங்க, பழைய காயின்ஸ் எல்லாம், அவங்கள பொறுத்த வரைக்கும் அது வேல்யூபிள். இல்லை சிலர் வந்து பழைய ஆர்ட் ஒர்க்கு, பெயிண்டிங்ஸ்லாம் கலெக்ட் பண்ணுவாங்க, அவங்கள பொறுத்த வரைக்கும் அது வேல்யூபிள், எஸ்டிமபிள். ஸோ இப்போ ஒவ்வொருத்தருக்கும் இந்த வேல்யூ அப்படின்றது மாறும். அடுத்தது நேச்சர் ஆஃப் வேல்யூஸ். இந்த வேல்யூவோட நேச்சர் என்ன? ஸோ இது வந்து ஒவ்வொருத்தரோட எமோஷன் சம்மந்தப்பட்டது. இது வந்து ஒரு எமோஷ்னல் ஆட்டிடியூட். இதை பேஸ் பண்ணி தான் ஒவ்வொரு இண்டிவிஜுவலும் அவங்கவுங்களுக்கு பிடித்தமான வகையில் செயல்படுவாங்க. இப்போ உதாரணத்துக்கு எடுத்துக்கிட்டோம்னா, இப்போ சிலர்லாம் வாலண்டியரிங் பண்ணுவாங்க, மற்ற ஏதாவது ஈவெண்ட்ஸில் ஹெல்ப் பண்ண போகிறது, இல்லை பிளட் டொனேஷன் கேம்ப் இருந்தால் அங்கே போய் அங்கே ஹெல்ப் பண்ணுறது, இந்த மாதிரியான விஷயங்கள். இது எல்லாமே வந்து அவங்களுக்கு பிடித்தமான விஷயங்கள், அவங்க இதை பண்ணுறாங்க. ஸோ இந்த விஷயங்கள் தான் வந்து ஒருத்தர் என்ன பண்ணுறாங்க அப்படின்றத முடிவு பண்ணும். ஸோ வேல்யூஸ் ஆர் எமோஷ்னல் ஆட்டிடியூட்ஸ் that influence individuals to act in desirable ways based on personal preferences. அடுத்தது ஆக்ஸ்ஃபோர்ட் டிக்ஷனரி டெஃபினிஷன். ஆக்ஸ்ஃபோர்ட் டிக்ஷனரியில் என்ன சொல்லியிருக்காங்க, வேல்யூனா என்ன அப்படின்னு சொல்லி. இப்போ நம்ம ஆல்ரெடி பார்த்தது தான், சம்திங் ஆஃப் கிரேட் worth ஆர் இம்பார்ட்டன்ஸ், ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருக்கணும் அல்லது விலை மதிக்க முடியாததாக இருக்கணும். a standard or principle valuable in life. ஸோ லைஃப்பில் அவங்க வச்சுருக்கிற ஒரு பெரிய வேல்யூபிள் பிரின்சிபலாக இருக்கலாம். உதாரணத்துக்கு பெரியவங்களை மதிக்கிறது அப்படின்றது ஒரு வேல்யூ. அடுத்து ஃபங்க்ஷன் இன் லைஃப். இந்த வேல்யூஸ் வந்து நம்மளோட லைஃப்பில் எப்படி ஒர்க் ஆகுது, என்ன பண்ணுது அப்படின்னா, வேல்யூஸ் கைட் ஓவரால் டெவலப்மெண்ட், ஆல்ரவுண்ட் டெவலப்மெண்ட், கிவ்ஸ் டைரக்ஷன், ஸ்டெபிலிட்டி, பீஸ், ஜாய் அண்ட் இம்ப்ரூவ் த குவாலிட்டி ஆஃப் லைஃப். ஸோ ஒருத்தருடைய லைஃப்பில் நடக்கிற எல்லா விஷயத்தையுமே இந்த வேல்யூஸ் தான் ட்ரைவ் பண்ணுது. ஒருத்தருடைய டெவலப்மெண்ட்டையும் கைட் பண்ணுறது இந்த வேல்யூஸ் தான். இதுக்கு உதாரணம் பார்க்கணுன்னா, இப்போ ஒரு ஸ்டூடெண்ட் வந்து ரொம்ப டிசிப்ளின்டாக இருக்கிறாங்க அப்படின்னா அவங்களோட கோல்ஸ் எல்லாமே அச்சீவ் ஆகிட்டு வரும். அவங்க நல்ல மார்க் வாங்கணும் அப்படின்னா அது அவங்களால வாங்க முடியும். ஒரு புரியாத சப்ஜெக்டை வந்து அவங்க நல்லா படித்து புரியணும் அப்படின்னா அவங்களால அதை பண்ண முடியும். ஸோ அப்போ அவங்க ஃபாலோ பண்ணுற வேல்யூ வந்து டிசிப்ளின். ஸோ கரெக்டான டைமுக்கு எந்திரிக்கிறது, கரெக்டான டைமில் படிக்கிறது, கரெக்டாக கிளாஸை கவனிக்கிறது, இந்த மாதிரி விஷயங்கள். ஸோ அப்போ இங்கே டிசிப்ளின் அப்படின்றது ஒரு வேல்யூ. அடுத்து சாட்டிஸ்ஃபேக்ஷன் எலிமெண்ட். ஸோ இந்த வேல்யூ வந்து எதை சாட்டிஸ்ஃபை பண்ணும் அப்படின்னா, போத் மெட்டீரியல் அண்ட் நான் மெட்டீரியல் நீட்ஸ். மெட்டீரியல்ன்றது பணம் சார்ந்த விஷயங்கள், நான் மெட்டீரியல்ன்றது பணம் இல்லாத மற்ற விஷயங்கள். அது லவ்வாக இருக்கலாம், இல்லை ஹெல்பிங் அதர்ஸாக இருக்கலாம், இந்த மாதிரியான விஷயங்கள். ஸோ இந்த ரெண்டுத்தையுமே இந்த வேல்யூஸ் வந்து சாட்டிஸ்ஃபை பண்ணும். ஸோ மெட்டீரியல் பணம் ஏர்ன் பண்ணுறது, நான் மெட்டீரியல் மற்ற விஷயங்கள். இதில் சொல்கிறது வந்து டிசைரபிலிட்டி அண்ட் சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஆர் கீ காம்பனன்ட்ஸ். இந்த வேல்யூஸ் வந்து விரும்பத்தக்கதாக இருக்கணும், அது நமக்கு
சாட்டிஸ்ஃபேக்ஷன் கொடுக்குறதா இருக்கணும். ரோல்ஸ் இன் டெய்லி லைஃப். ஸோ ரோல் இன் டெய்லி லைஃப். ஸோ டெய்லி லைஃப்பில் இந்த வேல்யூஸோட ரோல் என்ன, அதை நம்ம எங்கே பார்க்கலாம், எப்படி அதை கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா, ஒருத்தர் பேசுகிற விதம், அவங்க ட்ரெஸ் பண்ணுற விதம், அவங்க மற்றவங்களோட பழகிற விதம், அவங்க பார்க்குற பார்வை ஒரு விஷயத்தை பற்றியும், அண்ட் சாய்ஸஸ். ஸோ நமக்கு எப்போவுமே டெய்லி நமக்கு நிறைய சாய்ஸஸ் இருக்குது. முடிவெடுக்க வேண்டியது நம்மளுடைய கடமை. ஆப்ஷன் ஏவும் இருக்கும், ஆப்ஷன் பியும் இருக்கும். எந்த ஆப்ஷன் எடுக்கிறோன்றது நம்ம தான் முடிவு பண்ணுவோம். இது எல்லாமே வேல்யூஸை பேஸ் பண்ணி தான் நடக்கும். இப்போது ஒருத்தரோட வேல்யூஸ் என்ன நம்ம பார்க்கணுன்னா, அவங்களுடைய ஸ்பீச், ட்ரெஸ், இன்ட்ராக்ஷன், பர்செப்ஷன் அண்ட் சாய்ஸஸை வச்சே நம்மளால் கண்டுபிடிக்க முடியும். தி கைட் பிஹேவியர் அண்ட் ஆக்ஷன். ஒருத்தர் எப்படி நடந்துக்கிறாரு, அவங்க எப்படி ஆக்ட் பண்ணுறாங்கன்னா அவங்க எப்படி ஒரு விஷயத்தில் முடிவெடுக்கிறாங்க அப்படின்றத பொறுத்து தான் அதை வச்சு நம்ம இந்த வேல்யூஸை பார்க்கலாம். இப்போ உதாரணத்துக்கு ஒரு கோயிலுக்கு போகும்போது ஒருத்தர் நல்ல ப்ராப்பரான ட்ரெஸ் போட்டு போகிறாங்க அப்படின்னா அது அவங்களோட வேல்யூஸ் காமிக்கும். இல்லை இன்னொருத்தர் ப்ராப்பர் ட்ரெஸ் இல்லாமல் இப்போ ஷார்ட்ஸில் வராங்க அப்படின்னா அது அவங்களோட வேல்யூஸை காமிக்கும். ஸோ இது ஜஸ்ட்டு ட்ரெஸ்ஸுக்கான எக்ஸாம்பிள் தான். பேசுகிற விதம், ஒருத்தர் தன்மையாக பேசுகிறாங்க அப்படின்னா அது அவங்களோட வேல்யூஸ் காமிக்கும். ஒருத்தர் ரொம்ப ஹார்ஷாக ஹர்ட் பண்ணுற மாதிரி பேசுகிறாங்கன்னா அது அவங்களோட வேல்யூஸை காமிக்கும். அடுத்து பேசிஸ் ஆஃப் ஃபார்மேஷன். ஸோ இந்த வேல்யூஸ் எங்கேருந்து ஃபார்ம் ஆகுது, நம்ம ஒவ்வொருத்தருக்குள்ளேயும் இந்த வேல்யூஸ் எங்கேருந்து வருது, எப்போ ஃபார்ம் ஆகுது, எப்படி உருவாகுது அப்படின்னா, இது ஒவ்வொருத்தருடைய இன்ட்ரெஸ்ட், அவங்களுடைய ஆசைகள், அவங்களுடைய தேவைகள், அவங்களோட சாய்ஸஸ் அண்ட் ப்ரிஃபரன்சஸ், முன்னுரிமைகள், இதை வச்சு தான் இது ஃபார்ம் ஆகும். சின்ன வயசுலேருந்து இந்த வேல்யூஸ் ஃபார்ம் ஆகிட்டே வரும். ஒரு கட்டத்தில் இது ஸ்டேபிள் பிலீஃபாக மாறிடும். அதாவது அது முழு நம்பிக்கையாக மாறிடும். இப்போது ஒரு சிச்சுவேஷனில் இது பண்ணால் தான் சரி அப்படின்றது நம்ம மைண்டில் ஆட்டோமேட்டிக்காக ஃபார்ம் ஆகிடும். ஸோ அப்போது இது எல்லாமே சின்ன வயசுலேருந்தே இந்த நம்மளுடைய இன்ட்ரெஸ்ட், டிசையர்ஸ், நீட்ஸ், சாய்ஸஸ் அண்ட் ப்ரிஃபரன்ஸை பேஸ் பண்ணி தான் இந்த வேல்யூஸ் ஃபார்ம் ஆகுது. இப்போ உதாரணத்துக்கு சிலர் குப்பையை குப்பை தொட்டியில் மட்டும்தான் போடுவாங்க. ஏன்னா அவங்களுக்கு நேச்சர் மேலே ஒரு லவ் இருக்கலாம். அதை என்வாயர்மெண்ட்டை நம்ம ப்ரொடெக்ட் பண்ணணும் அப்படின்ற விருப்பம் இருக்கலாம். ஸோ அதனால் குப்பையை நம்ம கரெக்டாக ப்ராப்பரான இடத்துல தான் போடணும் அப்படின்னு. இப்போ சிலர் லெதர் ப்ராடக்ட்ஸ் யூஸ் பண்ண மாட்டேன்னு சொல்லுவாங்க. ஏன்னா அவங்க அனிமல் லவர்ஸாக இருப்பாங்க, லெதர் ப்ராடக்ட்ஸ் போட மாட்டாங்க. ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே அவங்களுக்கு ஒரு நம்பிக்கையாக ஃபார்ம் ஆகிருக்கும் சின்ன வயசுலேருந்தே அந்த வேல்யூஸ் மூலமாக. அடுத்து இன்ஃப்ளூயன்ஸ் ஆன் பிஹேவியர். ஒருத்தர் எப்படி பிஹேவ் பண்ணுறாங்கிறத இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுறது இந்த வேல்யூஸ் தான். ஸோ வென் ப்ரிஃபரன்ஸ் பிகம் ஸ்டேபிள் அண்ட் இன்டென்ஸ், தி கைட் ஜட்ஜ்மெண்ட், சாய்ஸஸ் அண்ட் டெசிஷன் மேக்கிங். நம்ம ஆல்ரெடி பார்த்தது தான். ஒரு சிச்சுவேஷனில் ஒருத்தர் எப்படி ஜட்ஜ்மெண்ட் எடுக்கிறாங்க, என்ன டிசைட் பண்ணுறாங்க, என்ன சாய்ஸ் சூஸ் பண்ணுறாங்க அப்படின்றது இந்த வேல்யூஸ் வச்சு தான் பண்ணுவாங்க. அப்சர்வேஷன் ஆஃப் வேல்யூஸ். ஒருத்தர் எதை வேல்யூபிளாக பார்க்குறாரு அப்படின்றத நம்ம அதை அப்சர்வ் பண்ணணும் அப்படின்னா அவர் ஃப்ரீ டைமில் என்ன பண்ணுறாருன்னு பார்த்தாலே போதும். இப்போ ஒருத்தருக்கு ஃப்ரீ டைம் கிடைக்குது, ஆஃபீஸ் போகிறாரு, ஒர்க் பண்ணுறாரு, அதுக்கப்புறம் வீட்டுக்கு வராரு, கொஞ்சம் ஃப்ரீ டைம் இருக்குது, அப்போது அவர் ஸ்பிரிச்சுவல் புக்ஸ் எடுத்து படிக்கிறாருன்னா அவருக்கு ஸ்பிரிச்சுவல் இன்ட்ரெஸ்ட் நிறையா இருக்குது அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். இப்போ இன்னொருத்தர் கார்டனிங் பண்ணுறாரு அப்படின்னா அவருக்கு என்வாயர்மெண்ட் மேலே ஒரு அஃபெக்ஷன் இருக்குது அப்படின்னு நம்ம இது பண்ணிக்கலாம். இதெல்லாம் ஒவ்வொருத்தருடைய வேல்யூஸ். இவருக்கு ஒரு ஸ்பிரிச்சுவல் வேல்யூ இருக்குது, இவருக்கு ஒரு என்வாயர்மெண்ட்டை பிடிச்சிருக்கு, அது ஒரு வேல்யூ. ஸோ அதனால் ஒருத்தர் ஃப்ரீ டைமில் என்ன பண்ணுறாங்க அப்படின்றத பார்த்தே அவங்க வேல்யூஸை அப்சர்வ் பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து கல்ச்சுரல் ரிலேட்டிவிட்டி. இப்போது இந்த டிசைரபிலிட்டி டிஃபர்ஸ் அக்ராஸ் டைம் அண்ட் கல்ச்சர். அதாவது இப்போ இந்த வேல்யூஸ் அப்படின்றது அது விரும்பத்தக்கதாக இருக்குதா இல்லையா அப்படின்றது அந்தந்த காலகட்டத்தை பொறுத்து மாறிக்கிட்டே வரும். இன்னொன்று கல்ச்சரை பொறுத்து மாறும். இப்போ உதாரணத்துக்கு கல்ச்சர் வச்சு பார்த்தோன்னா, இப்போ ஷூஸ் போட்டுட்டு வீட்டுக்குள்ளே வர்றது அப்படின்றது, இப்போ நம்ம வீட்டிலே யாராவது ஷூ போட்டு உள்ளே வந்தாங்கனாலே நமக்கு அது பிடிக்காது. ஏன்னா நம்மளுடைய கல்ச்சர் பொறுத்த வரைக்கும் ஷூ அல்ல செருப்புன்றது வெளியே விட்டுட்டு வரணும், வீட்டுக்குள்ளே அது போட்டு வரக்கூடாது. பட் இதே வெஸ்டர்ன் கண்ட்ரீஸில் ஷூ போட்டு உள்ளே வந்தால் அது அக்செப்டபிள். ஸோ அங்கே இருக்கிற வேல்யூஸ் வேறு, இங்கே இருக்கிற வேல்யூஸ் வேறு. ஸோ இது கல்ச்சரல் ரிலேட்டிவிட்டி அக்ராஸ் கல்ச்சர். அதே மாதிரி டிஃபர்ஸ் அக்ராஸ் டைம் அப்படின்னா அந்தந்த காலகட்டத்துக்கு பொறுத்து சில விஷயங்கள் மாறிக்கிட்டே வரும்.
இப்போ உதாரணத்துக்கு வந்து அந்த காலத்துல எல்லாம் கணவன் இறந்துட்டால் பெண்கள் உடன்கட்டை ஏறணும் அப்படின்றது அப்போ இருந்த வேல்யூஸ். அப்படி பண்ணலைன்னா அவங்கள தப்பாக நினைக்கணும் சொசைட்டி. அதே மாதிரி வெள்ளைப்புடவை கட்டணும் அப்படின்றது வந்து அதுக்கப்புறம் வந்த ஸ்டேஜில். பட் இப்போ அது எல்லாமே மாறிடுச்சு. ஸோ அப்போ அந்த வேல்யூஸ்ன்றது காலகட்டத்துக்கு ஏற்ற மாதிரி அது மாறிக்கிட்டேயும் வரும். ஸ்டாண்டர்ட் ஆஃப் டிசைரபிலிட்டி. ஓகே, இந்த விரும்பத்தக்க விஷயமா விரும்பத்தக்காத விஷயமா ஒரு வேல்யூ ஒருத்தட்ட இருக்குது அப்படின்னா அது விரும்பத்தக்கதா விரும்பத்தக்காததா அப்படின்றது எதை வச்சு முடிவு பண்ணலான்னா, an action is desirable if it promotes a general good. இந்த வேல்யூனால் எல்லாருக்கும் பொதுவான நன்மை விளைவிக்குது. அலைன்ஸ் வித் சோஷியல் நார்ம்ஸ், நம்ம சொசைட்டிக்குன்னு சில நார்ம்ஸ் இருக்குது, அதுக்குள்ளே அடங்குது. அண்ட் ஹேஸ் பாசிட்டிவ் அவுட்கம்ஸ். இந்த வேல்யூனால் வந்து ஒரு பாசிட்டிவான அவுட்கம் வருது அப்படின்னா அது வந்து டிசைரபிள் வேல்யூ. இப்போ ஒருத்தர் வந்து நேர்மையாக இருக்கார் அப்படின்னா அது அவர்கிட்ட இருக்கிற வேல்யூ. இன்னொருத்தர் நேர்மை இல்லாமல் இருக்கார் அப்படின்னா அது அவர்கிட்ட இருக்கிற வேல்யூ, பட் அது வந்து நெகட்டிவ் வேல்யூ. இது வந்து பாசிட்டிவ் வேல்யூ. வேல்யூஸோட டெஃபினிஷன் என்ன? ஸோ நிறைய ஸ்காலர்ஸ் அண்ட் கமிட்டிஸ் வந்து இந்த வேல்யூக்கான டெஃபினிஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமாக கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு வந்து ஜான் டியூவே, இவர் வந்து எஜுகேஷன் நிறைய கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்காரு, ஆல்ரெடி பார்த்துருக்கோம். ஸோ அவரோட டெஃபினிஷன் என்னென்னா, டு வேல்யூ மீன்ஸ் டு ப்ரைஸ், எஸ்டீம், அப்ரைஸ், செரிஷ் அண்ட் ஜட்ஜ் சம்திங்ஸ் ஒர்த் கம்பேர்ட் டு அதர்ஸ். ஒரு விஷயத்தை பார்த்துட்டு அதோட ஒர்த் என்ன அப்படின்றத நம்ம கண்டுபிடிச்சி அது மற்ற விஷயத்தோடு கம்பேர் பண்ணி இது வேல்யூபிளாக இல்லையா அப்படின்னு நம்ம பார்க்குறது தான் வந்து வேல்யூ அப்படின்னு இவர் வந்து டிஃபைன் பண்ணுறாரு. அடுத்தது டிக்ஷனரி ஆஃப் எஜுகேஷன் என்ன சொல்லுதுன்னா, வேல்யூஸ் ஆர் திங்ஸ், பொருட்கள், பீப்புள் டிசையர், மக்கள் ஆசைப்படுறது, ஃபீல் ஆப்ளிகேட்டட் டு, இது கண்டிப்பாக வாங்கி ஆகணும்னு நினைக்கிறது, டு வர்ஷிப் அதை வந்து வழிபடுறது, ஆர் என்ஜாய், அதை வச்சு என்ஜாய் பண்ணுறது, இதெல்லாம் தான் வேல்யூஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. கேன் என்ன சொல்கிறாருன்னா, வேல்யூஸ் ஆர் ஐடியல்ஸ், பிலீஃப்ஸ் ஆர் நார்ம்ஸ் ஹெல்ட் பை சொசைட்டி ஆர் இட்ஸ் மெஜாரிட்டி. ஒரு சொசைட்டியில் இருக்கிற நம்பிக்கைகள், அதில் இருக்கிற ப்ரொசீஜர்ஸு, இதெல்லாம் தான் வந்து நார்ம்ஸு. சொசைட்டியாக இருக்கலாம், அல்லது சொசைட்டியில் இருக்க மெஜாரிட்டி ஆஃப் பீப்புள் ஃபாலோ பண்ணுற விஷயங்களாக இருக்கலாம், அதுதான் வேல்யூஸ் அப்படின்னு சொல்கிறாரு. கியூபர் என்ன சொல்கிறாருன்னா, வேல்யூஸ் ஆர் செரிஷ்ட் ஐடியாஸ் அண்ட் பிலீஃப்ஸ் எக்ஸ்பிரஸிங் ஜட்ஜ்மெண்ட்ஸ் அபவுட் இம்பார்ட்டன்ஸ். ஒரு விஷயம் முக்கியத்துவமாக இருந்ததுன்னா அதுதான் வேல்யூஸ் அப்படின்னு சொல்கிறாரு. செரிஷ்ட் ஐடியாஸ் அண்ட் பிலீஃப்ஸ். அடுத்து ரோக்கீச் என்ன சொல்கிறாருன்னா, வேல்யூஸ் ஆர் என்டியூரிங் பிலீஃப்ஸ், நம்பிக்கைகள், in a specific mode of conduct or end goal ranked by importance. ஸோ அந்த முக்கியத்துவத்தை பொறுத்து இந்த வேல்யூஸ் வந்து டிஃபைன் பண்ணுறாரு இவர். இப்போது ஒரு 4-5 விஷயம் இருக்குது அப்படின்னா அதை முக்கியத்துவம் படி நம்ம ரேங்க் பண்ணோன்னா அதில் ஹையஸ்ட் ரேங்கில் இருக்கிறது மோர் வேல்யூபிள், அடுத்தடுத்து வர்றது அந்த வேல்யூ வந்து லெஸ் வேல்யூபிளாக இருக்கும். அடுத்து எம்பி ஹண்ட் என்ன சொல்கிறாருன்னா, வேல்யூஸ் ஆர் ஜட்ஜ்மெண்ட்ஸ் அபவுட் த ஒர்த் ஆஃப் அ பர்சன், ஆப்ஜெக்ட், குரூப் ஆர் சிச்சுவேஷன் யூஸிங் எவாலுவேட்டிவ் டேர்ம்ஸ் லைக் குட், பேட், மாரல், இம்மாரல். ஸோ ஜட்ஜ் பண்ணுறது, ஒரு பர்சனோட ஒர்த் என்ன, ஒரு ஆப்ஜெக்டோட ஒர்த் என்ன, ஒரு குரூப்போட ஒர்த் என்ன, அல்லது ஒரு சிச்சுவேஷனோட ஒர்த் என்ன, இது குட்டா, பேடா, மாரல் ஆர் இம்மாரல். மாரல்னால் கரெக்டான விஷயமா இல்லையா, இல்லை இம்மாரல் தவறான விஷயமா அப்படின்னு சொல்லிட்டு. அடுத்து என்கே தத் என்ன சொல்கிறாருன்னா, வேல்யூஸ் ஃபுல்ஃபில் சைக்கலாஜிக்கல் அண்ட் ஃபிசியாலஜிக்கல் நீட்ஸ். ஒருத்தருடைய மனம் சார்ந்த தேவைகள் மற்றும் உடல் சார்ந்த தேவைகளை ஃபுல்ஃபில் பண்ணுறது தான் வேல்யூஸ். சின்ஸ் இந்த சைக்கலாஜிக்கல் நீட்ஸ் வந்து ஒவ்வொருத்தருக்கும் வேறுபடும் அப்படின்றதுனால இந்த வேல்யூஸும் வந்து ஒவ்வொருத்தரை பொறுத்தும் மாறும். அடுத்து ரிலீஜியஸ் அண்ட் மாரல் இன்ஸ்ட்ரக்ஷன் கமிட்டி, இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, மாரல் வேல்யூஸ் ஆர் எனி திங் தட் ஹெல்ப்ஸ் அஸ் பிஹேவ் ப்ராப்பர்லி டுவர்ட்ஸ் அதர்ஸ். ஸோ நம்மளை சுற்றி இருக்கிறவங்கள நம்ம எப்படி ட்ரீட் பண்ணுறோம், அவங்கள்ட்ட எப்படி நடந்துக்கிறோம் அப்படின்றது தான் வந்து இந்த மாரல் வேல்யூஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ உதாரணத்துக்கு ஒருத்தர் தப்பு பண்ணிட்டாரு, ஆனால் நம்ம அவங்கள மன்னிக்கிறோம் அப்படின்னா இதெல்லாம் மாரல் வேல்யூஸ் கீழே வரும். இந்த வீடியோஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு எதுவும் ஃபீட்பேக் இருந்ததுன்னா கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஹாப்பி லேர்னிங் அண்ட் ஆல் தி பெஸ்ட்.